காவல் நிலையத்தில் விசாரணை உள்ள நிலையில் எங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டதோ அதே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என வாகனத்தை விட்டு இறங்காமல் உதயநிதி திட்டவட்டமாக வாகனத்திற்குள்ளேயே அமர்ந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தொண்டர்கள் தஞ்சையிலே ஏராளமாக குவிந்திருப்பதன் காரணமாகவே செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் என்பதாகவெல்லாம் திமுகவினர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சம்பவம் நடைபெற்ற மாவட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் என்றாலும் கூட அந்த தஞ்சாவூர் மாநகர இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அழைத்து அதற்கான விளக்கத்தை வழங்குவேன், அதுவரை வாகனத்தை விட்டு இறங்க மாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். எனவே அவை காவல்துறையினர் எவ்வாறு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் அழைத்து செல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் இருக்கும் என்று தெரிய வருகின்றன. ஏனென்றால் காவல்துறையினர் ஒரு பக்கம் ஏவாவேலு, எம்ஆர்கே உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமரசமாக பேசி பார்க்கின்றார்கள். அவர்களிடம் கருத்து சொல்லி பார்க்கின்றார்கள். நீங்கள் சொன்னால் கேட்பார் என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் கூட உதயநிதி ஸ்டாலினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் எந்த விதமான கருத்துக்களையும் நேரடியாக சொல்ல முடியாத நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கட்சியினுடைய தலைமைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு பல தகவல் எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய வழியிலே எங்கெல்லாம் உதயநிதி அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார் என்ற விவரத்தை எல்லாம் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லியிருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே அடுத்த கட்டமாக மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் கே.என்.நேரு போன்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். அதே நேரம் காவல்துறையினரை பொறுத்தவரை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைத்தும் தயாரில் தான் இருக்கின்றார்கள். இன்று காலையிலேயே இதே போன்றுதான் கைது செய்து அழைத்து செல்ல விடமாட்டோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திமுகவை சார்ந்தவர்கள் ஏராளமாக வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கலையை செய்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரம் எதிர்க்கட்சித் தலைவர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அருகில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்குள் காவல்துறையினருக்கு அழைத்து செல்வது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது என்றாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்குரிய மாண்போடு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த கட்டமாக எடுக்கப் போகின்ற நிலைப்பாட்டை பொறுத்துதான் காவல் நிலையத்தில் செங்கிப்பட்டியிலே எவ்வாறு விசாரணை நடைபெறப் போகின்றது என்பது தெரிய வரும். விசாரணையை இன்றைக்குள் முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் மறுபக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் செய்யப்பட்டிருக்கின்றன. பெண்கள் தொடர்பாக அறிவுறுத்தத்தக்க ஒரு கருத்தை பேசியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தொடர்பாக ஆபாசமான மொழியை கருத்தை இருப்பதாகவும் உதயநிதி மீது பார்வை வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே அப்படியான சூழ்நிலையிலே நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. காவல்துறைக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை காவல்துறை பின்பற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பொது அமைதிக்கும் சேதம் ஏற்படக்கூடாது. ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய தஞ்சை மாநகருக்குள்ளே வாகனம் சென்றால் என்ன நிலை ஏற்படும் என்பது காவல்துறையினருக்கு நன்றாக தெரியும். காலை முதல் தஞ்சாவூரிலே பல இடங்களிலே கைகலப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் போக்குகள் எல்லாம் இருந்தது. எனவே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாகனத்தோடு கைது செய்து ஒரு முக்கிய தலைவரை தள்ளி மாநகர எல்லைக்கு அழைத்து செல்வது என்பது இரவு நேரத்தில் அழைத்து செல்வது என்பது காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதே நேரம் நீதிமன்றத்தில் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சொன்ன தகவலுக்கு நடந்து கொள்வதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறார்கள். நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே உதயநிதி ஸ்டாலின் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டாம், சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்வாரா, அல்லது காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான காரணம் தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட மாவட்ட எல்லைக்குள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தான் நான் விசாரிக்கப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு காவல்துறையினுடைய நடவடிக்கை இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இருக்கிறது. எனவே நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் காவல்துறை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார் என்பதை எடுத்துதான் அடுத்த காவல்துறையினருடைய நடவடிக்கை இருக்கும். ஏனென்றால் காவல்துறையை பொறுத்தவரை உயர் தஞ்சாவூர் மாநகர நிலைமை காவல்துறையினருக்கு நன்றாக தெரியும். பதற்றான சூழலையும் உருவாக்குவதற்கு விருப்ப மாட்டார்கள். அதே நேரம் 350 கிலோமீட்டர் தூரம் எதிர்கட்சி தலைவரை கைது செய்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அழைத்து செல்ல முடியும். ஆனாலும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த ஒரு மாண்போடு நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மூத்த நிர்வாகிகளாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஏவாவேலு, கே.என்.நேரு உள்ளிட்டவர்களிடம் எதிர்கட்சி தலைவரிடம் பேசுமாறு சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களும் எதிர்கட்சி தலைவரிடம் பேசியிருக்கின்றார்கள். இதற்கு மேலே எதிர்கட்சி தலைவர் எடுக்கக்கூடிய நிலையை அந்த முடிவை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக காவல்துறையினருடைய நடவடிக்கை இருக்கும் என்பது தெரிய வந்த நிலையில்
தஞ்சாவூரிலிருந்து வரிசை கட்டி தற்போது திமுகவினர் செங்கிப்பட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலை திருச்சி செங்கிப்பட்டி தஞ்சாவூர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் திமுகவினர் வாகனமாக காணப்படுகின்றது. தற்பொழுது திமுக தரப்பினர் செங்கிப்பட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் புதிய பூட்டுகளை கொண்டு இரும்பு சங்கிலியை கொண்டு காவல் நிலையத்தினுடைய வெளிப்புற கேட்டை பூட்டி வைத்திருக்கிறார்கள். எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப் போகின்ற நிலைப்பாட்டை பொறுத்து அடுத்த கட்டமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.